நமக்கு பொருளாதாரம் வருகிற பொழுது இவன் யார்? எல்லா மக்களிடத்தில் பரஸ்பரமாக பழகியவன், பணக்காரனாகி விட்டான். என்னடா ஆச்சு? புதுசா ஒரு பணக்கார ஊருக்குள்ள வந்திருக்கிறானே, யாரையும் ஏறெடுத்து பார்க்காம முகத்தை திருப்பி கொண்டு அகந்தையோடும் ஆணவத்தோடும் நடந்து கொண்டிருக்கிறானே, இவனை இப்படிப்பட்ட குற்றவாளியாக மாற்றியது எது? இந்த காசு. எவ்வளவு பெரிய சோதனை! இவ்வளவும் இந்த பொருளாதாரத்தில் உள்ளடங்கி இருக்கிறது. இப்படியும் பொருளாதாரம் கிடைப்பதும் சோதனை, பொருளாதாரம் நம்மிடமிருந்து பறிபோவதும் சோதனை. பொருளாதாரம் நம்மிடமிருந்து பறிபோகுதுன்னு வைங்க, அந்த நேரத்தில் இவன் என்ன செய்கிறான் என்று அல்லாஹ் நம்மை பார்க்கிறான். பொறுமையோடு இருக்கிறானா, சகித்து கொண்டிருக்கிறானா, அல்லது இந்த பொருளாதாரத்தை டேலி பண்ண வேண்டும் என்பதற்காக வேண்டி வட்டிக்கு கடன் வாங்குகிறானா, ஹராமான வழியிலே பொருளாதாரத்தை கடன் பெறுகிறானா? எப்படியாவது ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுமே, நம்ம ஏழை ஆயிட்டமே, நம்ம நஷ்டப்பட்டுட்டோமே, நம்ம குடும்பத்துல நமக்குன்னு இருக்கிற கௌரவம், கண்ணியம், மதிப்பு, அந்தஸ்து எல்லாம் போயிருமே என்பதற்காக வேண்டி வட்டிக்கு கடன் வாங்கியாவது நம்முடைய ஸ்டேட்டஸை தக்க வைக்க வேண்டும் என்று களம் கண்டு கொண்டிருக்கிறானா என்று சோதிக்கப்படுகிறான். இந்த பொருளாதாரத்தை இழந்துவிட்ட காரணத்தினால் போய் யாசகம் கேட்டு கண்ணியத்தை, சுயமரியாதையை இழந்து கொண்டிருக்கிறானா என்றும் சோதிக்கப்படுகிறான். பொருளாதாரத்தை தக்க வைக்க வேண்டும், இழந்து விட்டோம், விரைவாக மீண்டும் பணக்காரனாகிவிட வேண்டும் என்பதற்கு தீய வழியில், ஹராமான வழியிலே சம்பாதிக்க போகிறானா என்றும் சோதிக்கப்படுவான். பொருளாதாரம் தனக்கு போய்விட்டதே, நாம் அல்லாஹ்வை வணங்கி கொண்டிருக்கிறோம், வணக்க வழிபாட்டில் தொடர்புடையவர்களாக இருக்கிறோம். நம்மிடத்தில் பொருளாதாரம் என்னவென்றால் அப்படியே கடல்ல கரைந்த மண்ணாக போய்விட்டது. ஆனால் ஒருவன் அல்லாஹ்வை வணங்கவில்லை, நிராகரித்திருக்கிறான், இறைவனை எதிர்த்து பேசுகிறான், இறைவனுடைய அருள் வளங்களை நிராகரித்து பேசுகிறான், அவன் பெரிய பணக்காரனாக இருக்கிறான், செல்வந்தனாக இருக்கிறான், மக்களிடத்திலே உயர்ந்த அந்தஸ்தை பெற்றிருக்கிறான், இவனெல்லாம் பெரிய ஆளா இருக்கிறான், நாமெல்லாம் சின்ன நிலைக்கு போயிட்டோம் என்று மற்றவர்களை பார்த்து பொறாமை கொண்டிருக்கிறோமா? நம்முடைய உறவுக்காரர்கள், நம்முடைய சொந்தக்காரர்கள், நம்முடைய நண்பர்கள், அவர்களும் சமமான ஒரு பணக்காரர்களாக இருக்கிற பொழுது, அதே நிலையில் நாமும் இருக்கிற பொழுது, இரண்டு பேரும் சம நிலையிலே பயணிக்கிற பொழுது எந்த விதமான போட்டி பொறாமை இல்லாத நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்முடைய குடும்பத்தில் கூட பிறந்த அண்ணனோ தம்பியோ ஒரு நிலையிலிருந்து உயர்ந்த நிலைக்கு போவானே, ஆனால் அவனுடைய அந்த நிலையை பார்த்து ஜீரணிக்க முடியாதவர்களாக உடன் பிறந்தவர்களே மாறுவார்கள். அவன் பணக்காரனாகிவிட்டான், நம்மோடு பிறந்தவன், நம்மை விட திறமையில் கம்மி, படிப்பறிவில் கம்மி, இவன் எப்படி பணக்காரன் ஆயிட்டான், இவன் எப்படி இந்த அளவிற்கு செல்வத்தில் முன்னேறி கொண்டே போகிறான் என்று அதை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டிருக்கிறானா? இந்த இடத்தில் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு செல்வத்தை வழங்குகிறான், தான் நாடியவர்களுக்கு சுருக்குகிறான், தான் நாடியவர்களுக்கு விசாலமாக கொடுக்கிறான் என்று நினைக்கிறானா, அல்லது இவன் எப்படா பணக்காரன் ஆனான் என்று பொறாமைப்படுகிறானா என்றும் சோதிக்கப்படுகிறான். இந்த சோதனையிலே நாம் சரியான முறையில் இருந்தால் இந்த மார்க்கத்தில், இந்த இறை நம்பிக்கையில் நாம் நீடித்திருக்க முடியும். இதிலே தவறி ஸ்லிப்பாகி விட்டோமே ஆனால் இது ஒட்டுமொத்த ஏக இறைவனின் நம்பிக்கையை, அந்த ஓரிரை நம்பிக்கையை சிதைத்து சின்னாபின்னமாக்கிவிடும் என்பதை மனதில் பதிவு செய்து கொள்ள வேண்டும்.